ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது 2 கிலோ மட்டன் பிரியாணி சமைக்க போகிறோம். அதுக்கு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அது சூடானதுக்கப்புறமா அதுலேயே ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா வதங்கணும். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. அது நல்லா வதங்க விடுங்க, பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கணும். நெருப்பை கொஞ்சம் வேகப்படுத்திக்கோங்க, கருகிடக்கூடாது. நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ தக்காளியை கட் பண்ணி வச்சுருங்க. இந்த பிரியாணி இலை வதங்கினதுமே தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு பிரியாணிக்கு தேவையான மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கிராம்பு, ஏலக்காய், பட்டை 3 சேர்த்து அரைச்சி வச்சு வீட்டிலேயே செஞ்ச மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது இஞ்சி ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 75 கிராம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அது வதங்கினதும் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்ருங்க. எந்த அளவுக்கு மசாலா நல்லா எண்ணெயில் வதங்குதோ அந்தளவுக்கு உங்கள் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொறுமையாக செய்யுங்க. தக்காளி எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி ஆகணும். அப்புறம் தயிர் ஒரு 100 ml ஆட் பண்ணிவிட்டு முதலே நான் மட்டனை குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சதை தண்ணியை எடுத்துட்டு அந்த மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான தண்ணி 1 டம்ளர் அரிசி போட்டால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதுதான் அளவு. அதை ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததுமே அரிசி பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா வெந்ததும் லெமன் 1.5 லெமன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். லெமன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நெருப்பை சிம் பண்ணிவிட்டு மேலே தட்டு வச்சு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பிரியாணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையோட நல்ல டேஸ்டான பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.